Good morning, students. Welcome to Blue Stars online class. This is account section. Now we are in unit 4 ledger. In previous class we studied about the theory part of ledger chapter, and ledger account is a summary statement of all the transactions related to the person, asset, liability, expenses or income which has taken place during a given period of time. Okay, and ledger is, that is, transactions are recorded in the journal, and from journal we are going to prepare ledger. We can say ledger is the main book of account, and recording of the entries in the ledger is known as second stage, and the process of recording entries is called posting. And with the help of this ledger we are going to prepare final account. Now we are going to do the exercise number. Before that, first of all you go for illustration. You can see the illustration here. Pass journal entries from the following transactions and post them in the ledger account. That is year 2017, month June 1st. Basu started business with cash 50,000. June 4th, purchased furniture by paying cash for 6,000. And June 7th, purchased machinery on credit from Harish 10,000. Next, June 10th, brought goods for cash 4,000, and June 18th, paid insurance premium 100. This is the transactions. Now we are going to prepare journal. You know journal, how to prepare journal, and you are very familiar with the journal. Okay, I think you practiced well. So now we can prepare journal. Yes, I make the journal entry here. You can write in the head of, in the heading, in the book of. You have to write in the book of. Whose book is this? You can see in question itself they gave the book, that is the book of Basu. So you have to write in the books of Basu. This is the journal. Now we are going to write the journal. Journal அம்மா பாருங்க 2017 சொல்லியிருக்காங்க. டேட் வந்து June 1, June 1st. ஓகேவா? June 1st நம்ம எழுத போகிறது ஃபஸ்ட் என்னது? கேஷ். தட் இஸ் கொஸ்டின் என்னது? பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். கேஷ் அக்கவுண்ட் டெட்டர் டு பாசுஸ் கேபிட்டல். பாசுஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,000. இங்கேயும் ஒரு 50,000 போட்டுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு நரேஷன் எழுதுவோம். ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் ஃபார் 6,000. பிஸ்னஸ்க்குள்ள என்ன வந்துச்சு? ஃபர்னிச்சர் வந்திருக்கு. என்ன போச்சு பிஸ்னஸ் விட்டு? கேஷ் போயிடுச்சு. ஸோ ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கவுண்ட். ஆமாவா? அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6,000. ஸோ நம்ம 6,000 இங்கேயும் போட்டுறோம். இங்கே என்ன போடுறோம்? பீயிங் இல்லைன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 3rd ஒன், பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரி. தட் இஸ் டேட் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி. 7ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் மிஷினரி ஆன் கிரெடிட். என்ன வாங்கியிருக்கோம்? மிஷினரி வாங்கியிருக்கோம். ஸோ என்னது நம்ம பிஸ்னஸ்க்குள்ள என்ன வருது?
மிஷினரி வருது. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு காசு கொடுத்துருக்கோமா? இல்லை, கிரெடிட்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ ஹரிஷோட பேர் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம். ஓகே, ஹரிஷ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 போட்டுறோம். ரைட்டிங் பர்ச்சேஸ்ட் மிஷினரி ஃப்ரம் ஹரிஷ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், brought goods for cash. பத்தாம் என்ன இருக்குது? brought goods for cash. என்ன வாங்கியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். purchases account debtor to cash. இங்கே என்ன போட்டுருக்கோம்? நம்ம என்னென்னு போடுவோம்? நம்ம brought goods, என்ன goods purchase. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படியே கூட எழுதிக்கலாம். brought goods. அமௌண்ட் பாருங்கள் 4,000. ஸோ இங்கேயும் 4,000 போட்டுக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18th அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 18th அன்னைக்கு யூ கேன் சி பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது இஸ் அ எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ நம்ம டெபிட் பண்ணோம் டு கேஷ். கேஷ் வெளியில் போயிடுச்சு, பிஸ்னஸ் விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ நம்ம எழுதிட்டோம். ஸோ அமௌண்ட்டை போட்டுட்டீங்க. இப்போ நம்ம என்னதும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இப்போது நான் ஜான் எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதை லெஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த நோட் புக்கை இந்த 2 சைடு இல்லையா, 2 சைடு எடுத்துக்கணும். இந்த சைடு டெபிட் சைடு, இந்த சைடு கிரெடிட் சைடு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், நம்ம எப்பவுமே மிடில் தான் இருக்கணும். நம்ம தேதி படித்த மாதிரி இது வந்து லெஜர் அக்கௌண்ட். லெஜர் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இந்த லெஜர் அக்கௌண்ட்ஸ் போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, இந்த 2க்கும் மிடில் ஆஃப் த லைனில் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ ஜேர்னலில் இருந்து ஹெட்ஸ் ஒவ்வொரு ஹெட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேர்னல் எடுத்துங்க. ஜேர்னலில் இங்கே ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித்துன்னு இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி காட்டுறோம். ஸோ அதுக்கு ஜேர்னல் என்ன போட்டோன்னு பாருங்கள். ஓகேவா? அந்த ஜேர்னல் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ அந்த ஜேர்னல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ லெஜர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எத்தனை லெஜர் ப்ரிப்பேர் பண்ணோம்? கேஷ் அப்படிங்கிற ஒரு லெஜர். ரெண்டாவது பாசு அப்படிங்கிற இந்த கேபிட்டலுக்கு ஒரு லெஜர். ஸோ 2 லெஜர். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சருக்கு ஒரு லெஜர் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி தான் தேவையில்லை. ஸோ கேஷ் ஏற்கனவே இருக்குது. ஸோ நமக்கு அது தேவையில்லை, நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. ஸோ 3. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரி இருக்குது. ஸோ இந்த மிஷினரி 4, ஹரிஷ் 5, பர்ச்சேஸ் இல்லை 6, கேஷ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், தேவையில்லை. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 7. ஸோ நம்ம எத்தனை லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்? 7 லெஜர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதே நம்ம லெஜர் நோட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜும் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஒரு பேஜ் எடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் ஃபுல்லுமே, இந்த ஒரு பேஜ் ஃபுல்லுமே என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பேஜ், தட் இஸ் இந்த ஒரு பேஜை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஜில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 1, 2, 3 தனித்தனியாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ நமக்கு எத்தனை லெஜர் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு தேவையானது 7. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே டெபிட் சைட், இந்த ஓரமாக கிரெடிட் சைட் போட்டுரும். பேஜ் ஓரமாக இங்கே டெபிட்டு, இந்த ஓரம் பாருங்கள் நான் கிரெடிட் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது, இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் நமக்கு எத்தனை வேணும்? கேபிட்டல். இதே லெஜர் பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல். நெக்ஸ்ட்டு கேஷ். அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எழுதுவோம். பட் இப்போ நமக்கு அவ்வளோ தேவையில்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன்? கேபிட்டல் இருக்கேன். அது கீழே பாருங்கள் கொஞ்சம் கேஷ் நான் போட்டுக்கிறேன். இங்கே கேபிட்டல் இருக்கும்போது யாரோட கேபிட்டல்? பாசூஸ் கேபிட்டல். ஓகேவா?
நெக்ஸ்ட் எழுதும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டுறேன். இடம் விட்டு கேஷ் அக்கௌண்ட், இங்கே நான் கேஷ் அக்கௌண்ட் இதில் பாதி இதில் பாதி எழுதணும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கில் பாருங்கள் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட் ஓகேவா. அடுத்து பாருங்கள் கொஞ்சம் இடம் விடுங்க, ஹரிஷ் அக்கௌண்ட் ஓகே. அடுத்து பாருங்கள் கொஞ்சம் இடம் விட்டுறேன், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஓகேவா. மறுபடியும் கொஞ்சம் இடம் விடுறேன், இடம் விட்டுட்டு எனக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ நான் எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் வேணும், இட்ஸ் கம்பல்சரி ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆகும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேட், பர்டிகுலர்ஸ், இங்கே நம்ம என்ன பண்ணணும் லெட்ஜர் ஃபோலியோ எல்எஃப்னு போடணும். இங்கே அமௌண்ட் காலம் போடுவோம், இங்கே ஒரு அமௌண்ட் காலம் போடுவோம். நமக்கு ஒரு அமௌண்ட் காலம் போதும் இந்த இடத்துக்கு, பட் இருக்கிறனால நான் இப்போ போட்டிருக்கேன் ஓகேவா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டேட் போடுறோம், பர்டிகுலர்ஸ், இங்கே ஜேஎஃப் போட்டோமா, போட்டுட்டு அமௌண்ட் ஓகேவா. ஸோ இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹெட்டிங் எழுதணும். எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பாக ஹெட்டிங்ஸ் எழுதணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் மறுபடியும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் ஓகேவா. இங்கே அதே மாதிரி நம்ம வரும், இங்கே டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் நம்ம இங்கேயும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஹெட்டிங்ஸ் எழுதணும் கண்டிப்பாக ஓகேவா. இப்போ எழுதியாச்சு. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இந்த இடத்துல என்ட்ரிஸ் போட போகிறோம். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஜேர்னல் கையில் வச்சு தான் நீங்கள் சம் போட முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஜேர்னல் போட்டலாம், அது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஜேர்னல் போடும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே இருக்குது, இதில் இங்கே பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு பாசுஸ் அக்கௌண்ட், இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன். கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு பாசுஸ் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் எதில் இருக்குது, பைன்னு ஞாபகம் வச்சுக்கேன். கேஷ் பாசு எதில் இருக்காங்க, 2ல் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கேஷ் அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட் இருக்கா, ஸோ நான் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இதுக்கு போகிறேன் ஓகே. இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு லெஜர் அக்கௌண்ட் போயிட்டு என்ன இந்த சைடு உங்களுக்கு தெரியும் 2 சைடுன்னு சொல்லியிருக்கோம், இந்த சைடு பை சைடு. ஸோ இந்த சைடு பை சைடு தான், இந்த சைடு 2 சைடு தான். டெபிட் சைடு 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், கிரெடிட் சைடு பைன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்னென்ன டேட் ஃபஸ்ட்டு போடுங்க 2017, டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 1 அன்றைக்கி கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு பாசுஸ் கேபிட்டல் ஓகேவா. பாஸோட கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ அந்த 50,000 நான் இன்ன காலத்துலேயே போட்டுறேன், அவுட்டர் காலத்தில் போடல, 50,000. இப்போ கேபிட்டலில் போய்ட்டு என்ன பண்ணணும், கேபிட்டலில் போயிட்டு கேஷ் எங்கே இருக்குது, பையில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பை கேஷ் அக்கௌண்ட் 50,000, கேஷ் அக்கௌண்ட் 50,000 எழுதிட்டேன். தெரியுதுங்களா, அவ்வளோதான்.
இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னல் எடுத்தோம். ஒரு ஜேர்னலில் என்ன இருக்குது, 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று கேஷ் அக்கௌண்ட், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் என்ட்ரி போட்டேன், கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரி போட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ். ஸோ நான் என்ன ஓப்பன் பண்ணணும், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது கேஷ் ஏற்கனவே இருக்குது, ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் போயிட்டு, தட் இஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் போயிட்டு டூ கேஷ்னு எழுதுறேன். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டூ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதுறேன். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6000. ஸோ நான் 6000 போட்டுறேன். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு பை ஃபர்னிச்சர், பை ஃபர்னிச்சர். ஸோ டேட்டை பார்த்துட்டு பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 6000. ஓகேவா, டேட் பாருங்கள், இந்த டேட் வந்து ஃபர்னிச்சர் வாங்கின டேட் வந்து 4. ஸோ 4 இங்கேயும் நம்பர் 4 போடணும். ஓகேவா, இங்கே June 1 போடுறோம். ஓகேவா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு போடலாமா, இங்கேயும் 2 அக்கௌண்ட் வச்சு பாருங்கள், கேஷ் ஒரு அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி போடலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரிஷ்னு 7ஆம் தேதி. அப்போது மிஷினரி அக்கௌண்ட் டு ஹரி, இப்போ 2 அக்கௌண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 2 அக்கௌண்ட்டை நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மிஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஹரியும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஹெட்டிங்கில் எதுவும் இல்லையா, ஸோ எழுதிக்கலாம் டேட், பர்டிகுலர்ஸ், JF, amount, menu, date, particulars, JF, amount. ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹரிஷ்க்கும் எழுதணும் டேட், particulars, JF, amount போட்டிருக்கேன், menu, date, particulars, JF, amount போட்டுட்டா. சரி, இப்போ பாருங்கள் என்ட்ரி போட போகிறோம். என்ட்ரி போடும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரிஷ். சரி, ஹரிஷில் போயிட்டு என்ன எழுதணும், மிஷினரின்னு எழுதணும் இல்லையா. அப்போது ஹரிஷ் எதில் இருக்குது, மிஷினரியில் இருக்குது, பையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், பை சைடில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பை சைடில் போயிட்டு மிஷினரி அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிஷ் அக்கௌண்ட்டில் போய் மிஷினரி போட்டோம். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 rupees இருக்குது, அந்த 10,000 போட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மிஷினரி அக்கௌண்ட்டில் போயிட்டு மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு ஹரிஷ் 10,000 போட்டோமா. டேட்டை மறக்கக்கூடாது, டேட் கம்பல்சரியாக போடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 என்ட்ரி போட்டேன். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ். ஸோ பர்ச்சேஸ் இல்லை, நான் பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம இந்த டேட் காரணம் போடணும். particulars, date, JF, amount, date, particulars, JF, amount. ஓகேவா, இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போய் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுறேன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4,000 rupees. டேட் பார்த்திங்கன்னா 10. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு தான் போகணும். கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா, பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ பர்ச்சேஸஸ்ங்கிறது பை பர்ச்சேசஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4,000 இல்லையா. அந்த 4,000 எழுதிடுறேன். இதில் பாருங்கள், நம்ம ஃபர்னிச்சர் என்ட்ரி ஒன்று தான் போட்டிருக்கோம். இப்போ பாருங்களேன், இதுக்கு நம்ம எத்தனை என்ட்ரி போட்டோம்,
உங்களுக்கு எத்தனை ஜேர்னல் போட்டிருக்கோம்? 4 ஜேர்னல் போட்டிருக்கோம். 4க்கு 8 என்ட்ரி வரணும். எத்தனை வந்துப்பாங்க? 1 2 3 4 5. ஓகேவா? இங்கே பை ஃபர்னிச்சர். இந்த இடத்துல ஃபர்னிச்சர் எங்கே போட்டோம் தெரியாமல் கேபிட்டல் போட்டிருக்கோம். அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? அது இல்லை. ஸோ இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம போட போகிறது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் போட்டுரும். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஸோ நான் 100 இந்த காலத்தில் போட்டேன். இங்கே கேஷில் போயிட்டு என்னென்ன இருக்கணும், கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே போங்க. அங்கே எடுத்துகிட்டு பை இங்கே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் 100. சரியா? இதை மட்டும் நம்ம செய்யணும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த என்ட்ரி நம்ம இப்படி தான் போடணும். பட் போடும்போது கரெக்டாக என்னென்ன போடணும், எங்கெங்கே போடணுன்னு பார்த்து போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நம்ம தப்பாக போட்டக்கூடாது. தப்பாக போட்டால் நமக்கு டேலி ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா?